ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் ஓட விட்டோம்னா அந்த டயர்டாகி சோர்ந்து விழுவும் பார்த்தீங்களா? அப்போ சோர்ந்து மயக்கமாகி விழுவுறது வந்து தூக்கமா? ஈகோவை ஈஸி கோவா மாற்றிக்கிட்டோம்னாக்க சந்தோஷமாக இருக்கலாம். இது கரெக்டாக ஒரு 27 தடவை சொல்லிட்டு படுத்து பாருங்கள். அவ்வளோ பெரிய தூக்கம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி செல்ஃபோனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து பாருங்கள். அதை விட ஒரு ஒரு இதுதான் உண்மையான தூக்கம் அப்படின்னா உங்கள் செல்ஃபோனை கட் பண்ணிடுங்க. ஸோ வாழ்க்கையில் சிறப்பாக ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் முக்கியமான தேவை. மறப்போம், மன்னிப்போம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. நம்ம பார்த்திங்கன்னா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழிகள் எத்தனையோ இருக்குது. ஆனால் வெயிட்டோட நம்ம என்றைக்குமே தூங்கக்கூடாது. மனபாரத்தோடு நம்ம தூங்கக்கூடாது, தூங்கவும் முடியாது. அதே மாதிரி சஞ்சலத்தோடு தூங்கவும் முடியாது, தூங்கவும் கூடாது. இதையெல்லாம் வியாதியை உருவாக்கும். தூக்கம் இருக்காது. தூக்கம் கெட்டு மனம் கேட்டு ஸ்ட்ரெஸ்ஸோட ஆன்சைட்டியோட தூங்கினோம்னாக்கா அதுக்கு பேர் தூக்கம் கிடையாது, டயர்ட்னஸ். நம்ம எல்லாம் தூங்குறதெல்லாம் தூக்கமா? இல்லை, டயர்டு. ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் ஓட விட்டோம்னா அந்த டயர்டாகி சோர்ந்து விழுவும் பார்த்தீங்களா? அப்போ சோர்ந்து மயக்கமாகி விழுவுறது வந்து தூக்கமா? அது துக்கம். ஸோ நம்மளுடைய சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, எதிரி இருக்கக்கூடாது, சூழ்ச்சி இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அதை டேக் அவுட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி, மாயாஜாலம் என்னன்னு கேட்டிங்கன்னா மறப்போம், மன்னிப்போம். இந்த வார்த்தை சாதாரண விஷயமே கிடையாது. இந்த ஆயுதத்தை எடுத்தவர்கள் எல்லாம் இன்னொரு ஆயுதம், பெரிய ஆயுதம் இருக்குது. ஈகோலேருந்து ஈஸிகோ. ஈகோவை ஈஸி கோவாக மாற்றிக்கிட்டோம்னாக்க சந்தோஷமாக இருக்கலாம். எதிரியையும் நண்பனாக மாற்றலாம். நம்ம வேலையை பார்ப்போம். 1008 வேலை நமக்கு இருக்கும்போது அடுத்தவங்களோட வேலை நமக்கு தேவையில்லாதது. அடுத்தவங்களுடைய சோகத்தை நம்ம எடுத்துக்க தேவையும் கிடையாது. ஏன்னா நம்ம ஓடுற ஓட்டமே மகா ஓட்டமாக இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையான ஓட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஓட்டையாயிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஆக சோகத்தை இந்த மனசில் இருக்கக்கூடாது. அதான் 3 மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 மந்திரத்தில் லாஜிக் ஒன்று இருக்குது, லாஜிக் இல்லாத ஒரு மந்திரமும் இருக்குது. லாஜிக் அல்லாத மந்திரம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, ஈகோ அப்படிங்கிறது நம்மளோட வார்த்தை. இப்போ ஈகோ இருக்கக்கூடாதுப்பா, அதை அப்படியே கொண்டு வந்துருப்பா, ஈஸி கோவை மாற்றிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் அண்ட் லாஜிக். இந்த லாஜிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தோடு வரக்கூடிய மந்திரம் இருக்கு இல்லையா, மந்தியை திறக்கும் சாவி. அந்த சாவியை பயன்படுத்துகிற மந்திரம். அதாவது ஓம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய சக்தி, அதாவது தராசனே சொல்லலாம். இந்த ஓங்காரத்தை ஓம் அப்படிங்கிற சொல்லும்போது நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஓம் என்னுள் உள்ள சுருதி சுரக்கும். அவ்வளோதான், சிம்பிள். என்னுள் உள்ள சுருதி சுரக்கும். அதாவது குருதியில் ஒரு எனர்ஜி உண்டு, அதில் ஒரு வேகம் இருக்க வேண்டும். நம்ம சாண்டிங் பண்ணுறாங்களா மந்திரம், அதெல்லாம் ரத்தத்துலேயும் சதத்துலேயும் கலக்கும். அதுதான் வைப்ரண்ட்டாக அழகாக வரும். அதான் குருதி என்பது ரத்தம், அதில் ஒரு சுருதி இருக்கும் பார்த்தீங்களா, அது இயக்கிட்டாலே போதும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய பாலை கடைஞ்சா வெண்ணெய் வந்துடும், கடைஞ்சா அதுக்குள்ளே ஒரு வெண்ணெய் இருக்குது, வெண்ணெயை உருக்குனா நெய் இருக்குது, அதேமாரி உயிர்த்தன்மை வருது பார்த்தீங்களா. அதேமாரி பிளட்டுக்குள்ளார குருதிக்குள்ளார ஒரு சுருதி இருக்கும். அதை இயக்குனாலே உங்களுக்கு நோய் இருக்காது, சந்தோஷம் வரும் சொல்லுவாங்கப்பா. பளிச்சுன்னு இருக்கான் பாருங்க, கிளாராக இருக்கான் பாருங்க, வசீகரம். அந்த வசீகரம் என்ற அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் என்ன? அந்த உயிரோட்டம் உங்களுடைய குருதியில் இருக்கும். ரத்தம் தானே உயிர் நாடி. அந்த உயிர் நாடிக்குள்ளே சொல்லுங்கள், உயிர் நாடி தான்ப்பா ரத்தம். அந்த உயிரில் ஒரு வார்த்தை வந்துச்சு பாருங்கள், நாடி. அந்த நாடி சுத்தம் செய்ய வேண்டும். அதை பாடிய விஷயம் தான் ஓம் என்னுள் உள்ள சுருதி சுரக்கும். அப்போ அந்த சுருதியை சுரக்க வைக்கிறதுக்கான மந்திரம் இது. கரெக்டாக ஒரு 27 தடவை சொல்லிட்டு படுத்து பாருங்கள். அவ்வளோ பெரிய தூக்கம் இருக்கும், அவ்வளோ பெரிய வாசம் இருக்கும். உங்கள் சுவாசத்துக்குள்ளார டீப் ஸ்லீப் இருக்கும். காலையில் ரொம்ப அழகாக எழுந்திரிச்சு வச்சு உட்காந்துருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லா குப்பையும் எரிச்சிடும். எல்லா குப்பையோடு நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? ஒரு ரூமில் குப்பை நிறையா சேர்ந்துருச்சு, நாற்றம் தான் இருக்கும், அங்கே வாசம் இருக்காது. வெயிட்டோட ஓடுப்பா, ஒரு 10 கிலோமீட்டர் ஓட முடியுமா? ஆனால் வெயிட்லெஸ்ஸாக ஓட சொல்லுங்கள், ஓடிடலாம். அந்த வெயிட்டை நம்மளே எடுத்து தலையில் வச்சுக்கிட்டே இருக்கோம், நிறைய குப்பைகளை. அதை எடுத்து தூக்கி போட முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம சேர்த்து வச்ச பொக்கிஷமாக அதை நினச்சிட்டு இருக்கோம். அது பொக்கிஷம் கிடையாது, அது குப்பைன்னு நினச்சி தூக்கி போடுங்க. அதுக்கு ஒரு 3 வகையான லாஜிக் இல்லாத ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, மறப்போம் மன்னிப்போம்னு சொன்ன பாருங்கள். அதேமாரி கண்ணை மூடிக்கோங்க. தெரிந்தும் தெரியாமலும் என்னோடய எதிரியாகவே இருந்துட்டு போகிறாங்க, என்னையை கொல்லணும்னு நினைக்கிறவங்களும் இருக்கட்டும், நான் வீழ்ந்து போக வேண்டும்னு நினைக்கக்கூடியவங்க கூட அவங்களும் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துங்க. வாழ்த்துங்கிறது அந்த மந்திரம் ஃபஸ்ட்டு வாழ்த்திடுங்க, அப்புறம் மன்னிச்சிருங்க. அவ்வளோதான். நீ தெரிஞ்சு பண்ணலை, ஏதோ ஒரு ரூபத்தில் பண்ணிட்டேன், கோவத்தில் பண்ணிட்டேன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், அவ்வளோதான். அதே மாதிரி நான் தவறாக எதை செய்திருந்தாலும், யாராக என் விரோதியாக இருந்தாலும் சரி, கோவப்பட்டு திட்டிருந்தாலும் அவங்க எல்லாம் என்னை மன்னிச்சிருங்க. அது யாராவனே இருந்துட்டு போகிறாங்க. நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட தான் சொல்ல போகிறோம். படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே 3 நிமிஷம் ஃபஸ்ட்டு அவங்கள மன்னிச்சிருங்க. அதேமாரி ஃபர்கிவ்னஸ் முடிச்சு கொடுத்துட்ட பிறகு நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க. யாராக இருக்கட்டும். ஒரு எறும்பை மிதிச்சிருந்தா கூட அது பாவம் தான்.
அதையும் சேர்த்துங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய நான் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறாக இருக்கட்டும், கோவப்பட்டு பேசியிருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ரூபத்தில் ஏதாவது நான் உங்களுக்கு துன்பம் இழைத்திருந்தாலும் மன்னித்து விடுங்கள் என்னை. ஆனால் அந்த மன்னிப்பு சாதாரண விஷயம் கிடையாது, மகா மருந்து. சொல்லியிருக்காங்க, மன்னிப்பு வந்து இந்த எல்லாத்தையும் பிரபஞ்சத்தை சொல்லிட்டீங்கன்னா மனசு லேசாகும். அப்போ உங்கள் வெயிட்டு குறைஞ்சதுதா. அடுத்தது வந்து தான் நான் சொல்லியிருந்தேன், காலையில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்பீங்க. எழுந்திரிச்ச உடனே பிரபஞ்சத்துக்கு நன்றி, எப்போ நான் பத்திரமா எழுந்திரிச்சிட்டேன், என்னுடைய ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நான் போகக்கூடிய எந்த தடங்கள் இருக்காது, எனக்கு எதிரி கிடையாது, எனக்கு எந்த விதமான பாவத்துன்ப இன்பத்துன்பங்கள் எல்லாம் நான் எனக்கு பங்கு கிடையாது, நான் நைட்டே எல்லாத்துக்கும் மன்னிப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை தொடங்க. எந்த ஒரு ஸ்டக் இருக்காது. இதை நான் வந்து அனுபவபூர்வமாக பார்த்துட்டு நிறைய பேர்ட்டு சொல்லி அவங்க லைஃப்பில் ஒரு கரையும் திரையும் விளக்கிய ஒரு ஃபார்முலா, சின்ன ஃபார்முலா. இதான் 3 மந்திரம்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு மந்திரம் லைவாக சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மந்திரம் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை, ஒரு மியூசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இசைக்க வந்து நல்ல ஒரு டியூன் கிடைக்கும். அதாவது சுருதியை இயக்கும் சக்தி தான் அந்த மந்திரம். அதை ஒரு 27 தடவை சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கோங்க, மன்னிச்சிருங்க, அவ்வளோதான். ஒன்று நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, இன்னொன்று மன்னிச்சிருங்க. யாராக இருந்தாலும் உங்களுக்கு கொடும் பாவத்தை இழைத்திருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஏன்னா அன்றைக்கி நைட் நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தாண்டி செல்ஃபோனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து பாருங்கள். அதை விட ஒரு இதுதான் உண்மையான தூக்கம் அப்படின்னா உங்கள் செல்ஃபோனை கட் பண்ணிவிடுங்க. அந்த நெட்ஒர்க்குக்கும் உங்கள் பிரெயின் நெட்ஒர்க்குக்கும் கனெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அன்றைக்கி காலைல எழுந்திரிச்சு, அப்பா இப்படி ஒரு தூக்கம் நான் தூங்கினதே இல்லைப்பா, ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படிம்பீங்க. இன்றைக்கி அவசர காலத்துக்கு செல்ஃபோன் தேவை தான். ஒரு வெளியில் அப்பா அம்மா ஊரில் இருந்திருக்கலாம், சிக்காக இருக்கலாம், மினிட்ல என்னெல்லாம் வரலாம், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே ஒரு நாள் நான் சொன்னேன் ஒருங்கிற ஒரே காரணத்தினால நீங்கள் அந்த செல்ஃபோனை உங்கள் தலைக்கு மாட்டில் இருக்கிறத ஆஃப் பண்ணணும். சைலண்ட்லாம் போடக்கூடாது, ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன், அதான் தூக்கம். மற்ற நேரத்தில் நீங்கள் தூக்கிறது தான் துக்கம். பல பேர் இது சோகம், அடுத்த நாள் கடன்கள் அத்தனையும் உங்கள்கிட்ட வந்து நிற்கும். அதான் ஏன்னா கனெக்டிவிட்டி ஃபோனுக்கு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதை கட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கி பாருங்கள். எது வந்தாலும் சமாளிக்கலாங்கிற ஒரு தைரியம் தானாக வந்துவிடும். ஸோ வாழ்க்கையில் சிறப்பாக ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் முக்கியமான தேவை. மறப்போம், மன்னிப்போம். நம்ம தப்பு செஞ்சாலும் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் மனசு ரீதியாக. இப்போ டைரக்ட் கேட்கலாம் அவசியமே கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோன்னே பிரபஞ்சம் அத்தனை பேருக்கும் ஒரு தேங்க்ஸ். எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க, பண்ணாதவங்க, யாரை வேணாலும் இனிமேல் பண்ண போகிறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டோம்னாக்கா நம்மளோட ரூட் கிளியர், நம்மளுடைய பாரம் குறைஞ்சிரும். துலாபாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது. மன்னிப்பு கேட்டான்ப்பா நமக்கு பாவம் குறையும், மன்னிப்பு கேட்டான்ப்பா கடவுள் காதலை கேட்கும், மன்னிப்பு கேட்டான்ப்பா அப்போ உங்களுடைய குறை தீரும், கரை தீரும், திரை அகலும். இப்படிப்பட்ட இவ்வளோ அதிசயங்கள் நடக்கும். ஒரு சின்ன தேங்க்ஸும் சின்ன மன்னிப்பும், மன்னிப்பு கோர்றதும் மன்னிப்பு வாங்குறதும் சாதாரண விஷயம் கிடையாது. சொல்லி பாருங்கள், உங்கள் ஃபேஸில் ஒரு தெளிவு இருக்கும், இல்லைன்னா ஒரு டென்ஷன் இருக்கும், படபடப்பு இருக்கும், விரோதம் இருக்கும், குரோதம் இருக்கும், தீ இருக்கும். அகத்தில் தீ இருந்தால் அத்தனையும் நாசமே. அகத்தில் தீ இருக்கணும். எப்போ நம்ம வந்து குழந்தை விட்டு இந்த விளக்கு மெல்லாமல் எரியும் பாருங்கள், அந்த விளக்கு இருக்கணும். பந்தம் மாதிரி தீம்பந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்களையும் எரிக்கும், மற்றவங்களையும் எரிக்கும், வீட்டையும் எரிக்கும். அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை அழகாக சொன்னாங்க. இது அட்வைஸ் அல்ல, அக்கறை. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணி. நன்றி, வணக்கம்.